இராணுவத்தினர் எரித்த பொருட்கள். இது ஒரு 49 பரப்பு காணியா. இந்த காணி விட்டதால் இப்படி இந்த மக்கள் சந்தோஷப்படினோம். இராணுவத்தினர் பயன்படுத்திய வீடுகள். புத்த கோயில் அமைந்த பகுதி. இராணுவத்தினர் விட்டு சென்ற நாய்க்குட்டிகள். சிதறி கிடக்கும் மர்ம பொருட்கள். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பண்டத்தெரிப்பு பகுதியிலே இராணுவத்தினர் பயன்படுத்திய காணிகளானது இன்றைய தினம் விடுவித்து இருக்கிறார்கள். அந்த காணிகளை தான் இன்றைய காணொலியை பார்வையிட போறீர்கள். 49 பரப்புடைய இந்த காணிகளானது நேற்றைய தினம் விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணி எப்படி இருக்கின்றது மற்றும் இராணுவத்தினுடைய பயன்படுத்திய பொருட்கள் எப்படி இருக்கின்றது, அது தொடர்பான காணொலிகளும் மிகவும் மர்மம் நிறைந்த ஒரு இடங்களாக பல பொருட்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காணொலிகளை தான் இன்றைய காணொலியை பார்வையிட போறீர்கள். எமது காணொலிக்கு நீங்க புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். தொடர்ச்சியாக அந்த காணொலியை சென்று பார்வையிடுவோம் பாருங்கள். இதுதான் பண்டத்தெரிப்பு சந்தியை பார்க்குறீங்க. இதில் நேராக போனால் வடலி அடைப்பு மாதகள் சில்லாலைக்கு போகுது. நாங்கள் அப்படியே மாதகள் நோக்கி போகிறோம். அப்படி போய் பார்ப்போம் அப்படி இப்படி இதை விடாங்க. இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. அந்த பகுதி விடாங்க மாதகள் நோக்கி போய்க இந்த இடங்கள் எல்லாம் இருக்கின்றது. இதில் ஃபுல்லாக விவசாய தோட்டங்களில் வெங்காயம் எல்லாம் போட்டிருக்கிறோம். நல்ல மண் தரும் நிறைய தோட்டங்கள் தான். இதில் குளங்கள் இதில் இப்போ தோட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். வெங்காயம் எல்லாம் கட்டியிருக்கிறோம். வெங்காயத்துக்கு தண்ணி கட்டி கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற தோட்டங்கள் தான் எல்லாம் நெல்லுகள் எல்லாம் இப்போ வெட்டக்கூடிய பருவத்தில் இருக்குது. இருந்தாலும் மலைகள் வந்து இந்த நெல்லுகளை வெட்ட முடியாத வகையிலே குழப்பிக் கொண்டிருக்கின்றது. மாடுகள் பாருங்க. அப்படி நல்ல வடிவான இடங்கள், சில இடங்களில் நெல் எல்லாம் வெட்டியிருக்கிறோம். வெங்காய தோட்டத்தில் இதில் வந்து பண்டத்தெரிப்பு பிரதேச வைத்தியசாலை வருது. இதுதான் பண்டத்தெரிப்பு அப்படி இந்த பகுதியோடாக போகணும். அப்படி இந்த பகுதியோடாக போயிருக்க தான் அந்த இராணுவத்தினர் விடுவித்த காணி இருக்கின்றது. அதுக்கு தான் நாங்கள் தற்போது போய் கொண்டிருக்கிறோம். இப்போ பண்டத்தெரிப்பு சந்தியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இந்த பண்டத்தெரிப்பு வைத்தியசாலை இருக்கின்றது. தோட்டங்கள் செய்திருக்கிறோம். இதன் பண்டத்தெரிப்பு வைத்தியசாலையை பார்க்குறீங்க. ஐயா வணக்கம். அந்த காணி ஆமை விட்டு இருக்குது இந்த இடத்துல. நீங்களும் வாங்க போகிறீங்க? ஓ நேற்று ஆக்களம் வந்த நாங்கள் இந்த தான் நேரம் இருந்து கேட்ப. ஓ இப்போ நீங்கள் இந்த இடமோ? எப்படி ஆக்கள் எப்படி எத்தனை பிறப்பு காணி பிடிச்சிருந்தவங்க? 49 பிறப்பா. அது பெரிய ஒரு பிறப்பு தான் பிடிச்சிருக்கிறவன். அது அரசாங்க வளவு தானே. அரசாங்க காணியோ? அது அரசாங்க காணி. அப்போ மக்களின் காணி இல்லை அது? இல்லை இல்லை இல்லை. அரசாங்க காணியை தான் நான் விட்டுருக்கேன். அதில் முதல்ல ஏதும் இருந்ததோ? அதெல்லாம் முந்தி மாடு அடிக்கிற பிசி இருக்கு. மாடு அடிக்கிற பிசி. அப்போ இப்போ விட்டிருக்கேன். இப்போ வந்ததோட அந்த பிசி சரி. பிசி இல்லை, பிறகு இப்போ விட்டிருக்கேன்.
இப்போ என்ன அடிக்க துவாங்கோ ஆ அடுத்த மாதம் துவாங்கின மாதிரியா ஆ உள்ளூர் தான் வந்து இருந்திருக்கணும் வேணே உள்ளே தான் வந்துருக்கு ஆ பிரச்சனை இல்லை கடவுள் இல்லை என்ன ஆமாம் இருந்ததோ கடவுள் நாங்கள் ஆ ஒரு பிரச்சனை வந்தது இல்லை ஆக ஆ அது பிரச்சனை ஓ இதுக்கலாம் ஓ என்னென்றால் எரித்தான் மோசம் ஆ முந்தைய ஒரு இதுவும் இல்லை நீ காட்டுப்புக்காரர்கள் நீ அறம் மோசம் இப்போ அவையில் இருந்ததால் கொஞ்சம் பரவாயில்ல ஒன்றுமே இல்லை ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது ஒன்றும் இல்லை கடவுள் இனி திருப்பி தொடங்குதோ சரியா இனி களவுகளும் கூடுதலாக நடக்கும் களவுகள் கூட நடக்கும் சாமி போனோன்னா நடக்கும் அவன் சென்று போயிட்டு இருந்தவன் தானே இதுதான் இது அந்த இது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த இடமானது பண்டத்தெருப்பிலே அமைந்துள்ள இராணுவத்தினர் பயன்படுத்திய முகாமைத்தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக இந்த முகாமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அத்தோடு சுற்றி வர இந்த மதிலை கொண்டதாக இந்த காணியானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இராணுவத்தினர் இன்றைய தினம் இந்த காணிகளை விடுவித்திருக்கிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த காணி எப்படி இருக்கின்றது, அப்படியே அந்த காணிகள் அந்த காணொலியை வெளியிட போகிறோம். தொடர்ச்சியாக அந்த காணியின் முன்முகப்புக்கு தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். பாருங்க, இதான் அந்த முன்முகப்புக்கு செல்கின்ற பாதை பார்க்குறீங்க. இந்த இலையெல்லாம் சுற்றி வர அந்த வயல் நிலங்களை கொண்டதாக காணப்படுது. இந்த பார்த்தீங்கன்னா வயல் நிலங்கள் மற்ற வெங்காயங்கள் எல்லாம் நட்டிருக்கணும். வெங்காயங்கள் எல்லாம் நடப்பட்டிருக்கின்றது. அத்தோடு அந்த ஐயா வெங்காயம் நட்டிருக்கிறார். அப்படி அந்த காணி எப்படி இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். வாங்குவோம். 49 பரப்புடைய இந்த பண்டத்தெருப்பிலே அமைந்துள்ள இந்த காணியை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மிக அழகாக இந்த காணியானது வடிவமைத்து பூப்பண்டையில் அமைச்சிருக்கிறார்கள். மற்றும் நாய்கள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் உள்ளுக்கு வந்தோடனே பாருங்க, நாய்கள்லாம் எங்களை வரவேற்கின்றது. இராணுவத்தினருடைய நாய்கள் எல்லாம் நிற்கின்றது. ஆனால் நாய்களை இராணுவத்தினர் விட்டுட்டு சென்றிருக்கிறார்கள். மிக அழகாக காட்சியளிக்கும் இந்த பகுதியானது பாருங்க, பூக்கொண்டில் அமைச்சிருக்கணும் பாருங்க. நல்ல வடிவாக தான் இருக்குது. நெஞ்சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாழை தோட்டங்களை பாருங்க, சுற்றி வர வாழை தோட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கணும் பாருங்க. வாழை தோட்டங்கள் எல்லாம் லைனாக வச்சிருக்கணும். நல்ல ஒரு அழகான ஒரு பிரதேசமாக இந்த இடம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா வாழை தோட்டங்கள் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நல்ல அழகாக வச்சிருந்திருக்கிறோம். இது ஒரு 49 பரப்பு காணியா என்று சொல்லி ஒரு 5000 கதை கேட்க சொன்னார். இதில் அரச மரம் எல்லாம் நிற்கின்றது. அந்த புத்த மதத்தை பின்பற்றுகின்றபடியால் இராணுவத்தினர் அரச மரத்தில் கோயில் அமைத்திருக்கிறார்கள். புத்த கோயில் அமைத்த இடத்தை பார்க்குறோம். அதையெல்லாம் திறமட்டமாக்கி அந்த இடமே தெரியாமல் செய்திருக்கணும். இதில் அரச மரம் ஒன்று இருக்கின்றது. புத்த கோயில் கீழே இருந்திருக்கும் என்று நினைக்கின்றோம். ஏன்னா அந்த கோயில் அரச மரத்துக்கு கீழே தான் கூடுதலாக அந்த வைக்கிறவர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் அவன் பயன்படுத்திய நாய்களை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும் பாருங்க. நாய்கள் எல்லாமே அப்படியே நிற்கிது. பசியில் தான் நிற்கணும். எல்லாரும் வளர்த்த நாய்களை கைவிட்டு சென்றிருக்கிறார்கள். பசியில் நிற்கணும் எல்லா நாய்களும். மற்ற இந்த பகுதியெல்லாம் பாருங்க இப்படி இருக்கின்றது. இது இராணுவத்தினர் அடித்து உடைக்கப்பட்ட பாருங்க, இப்படி தூணெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு. போகும்போதெல்லாம் உடைச்சி போட்டு தான் போயிருக்கணும் பாருங்க. எல்லாம் சிதறி கிடக்கு பாருங்க. எல்லாம் கல்லுகள் எல்லாம் உடைச்சி தூளாக கிடக்கின்றது. இதில் நினைக்கிறவர்களுடைய இராணுவத்தினர்களுடைய வீடுகள் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். வீடுகள் அவர்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்திருக்கு. தற்போது அந்த இடம் எல்லாம் தரைமாட்டமாகி இருக்கிறார்கள். மிக ஒரு விட்டது நல்ல சந்தோஷம் என்று மக்கள் கூறுகிறார்கள். இந்த இடமெல்லாம் இராணுவத்தினருடைய அடையாளங்கள், அவர்கள் வாய்த்த இடங்கள் பார்க்குறீங்க. ஒரு வீடுகள் இதெல்லாம் நம்ம
நீரான இடங்கள் மற்றும் வாழைத்தோட்டங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் இதுக்கெல்லாம் அவர்கள் பாத்ரூம் குளியல் அறைகள் பயன்படுத்திய இடங்களை பார்க்குறீங்க. பாத்ரூம் தொட்டிகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படி எல்லாம் தென்னை மரச்சோலைகளாக காணப்படும் பகுதியை பார்க்குறீங்க. எல்லா இடமும் நல்ல மரங்கள் நிறைந்துதான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் மரங்கள் எல்லாம் கிளம்பி இருக்கு பாருங்க. வாழை தோட்டங்கள். இப்போ இந்த நாங்கள் இந்த பண்டத்தரிப்பு பகுதியில் இருக்கின்ற இராணுவ முகாமை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. வாழை தோட்டங்கள் தான் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னா இராணுவத்தினர் என்ன தெரிச்சார்கள் இதில் பாருங்க. ஐயோ பாவம், நாய்க்குட்டிகளை ஐயோ விட்டுட்டு போயிருக்குங்க. சின்ன சின்ன நாய்க்குட்டிகள் இப்போதான் போட்டிருக்கிறது போல. பாவம், சின்ன குட்டி நாய்க்குட்டியை பாருங்க இதில் விட்டுட்டு போயிருக்கிறார். வளர்த்த நாய்க்குட்டி பாவம் பாருங்க, இப்போதான் போட்டிருக்கு போடாது. இப்படி மாதிரி அது வந்து ஏதோ எரிச்சிருக்கணும் பாருங்க. இராணுவத்தினர் பயன்படுத்தி இது எரித்த பொருட்களை பார்க்குறீங்க. மற்ற இதில் குட்டி பாருங்க, ஒன்றே தான் போட்ட குட்டி போல இருக்கின்றது. பாவம் கொஞ்சம் வேறு பண்புறாக்கையில் டிக்கெட்டு குட்டியாக கிடாது. பாவம் சின்ன குட்டி இதையும் விட்டுட்டு போயிருக்கணும். அவர்கள் வளர்த்த சொன்னால கொண்டு போயிருக்கணும். குட்டி போட்டிருக்குது. இதுக்குள்ள ஒரு கொட்டில் மாதிரி கிடக்குது. கொட்டில் மாதிரி அந்த நாய்க்குட்டிகள் வாழ்வதற்கு அமைத்திருக்கிறார்களோ தெரியவில்லை. சின்ன ஒரு கொட்டில் மாதிரி இருக்குது. படிங்கால வாழை தோட்டங்கள் அமைச்சு இருக்கிற பகுதிகள் இஞ்சாலையெல்லாம் இவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இந்த இடங்களில் போடப்பட்டிருக்கின்றது. அப்படி பெரிய ஒரு பிரதேசமாக இந்த இராணுவ முகாமானது காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்படி இடங்களை பாருங்க. இப்படி இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாழை தோட்டங்கள் அமைந்த பகுதியாக இந்த இராணுவ முகாமானது அமைய பெற்றிருக்கின்றது. இதுக்குள்ள வாழை தோட்டங்களை பாருங்க எப்படி எப்படின்னு. பெரிய ஒரு பிரதேசமாக 49 பெறக்கூடிய இந்த காணி தான் விடுவித்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் இராணுவத்தினர் பயன்படுத்திய அந்த கட்டிடங்களை தான் உடைத்திருக்கிறார்கள். வேறுங்க உடைத்து சென்ற பகுதி இடங்களை பார்க்குறீங்க. அவர்கள் நான் கேம்புகள் அமைச்சிருப்பேன் நினைக்கிறேன். அவர்கள் போகும்போது எல்லாத்தையும் உடைச்சி போட்டு போயிருக்கேன். பெரிய ஒரு பிளேட் எல்லாம் உடைச்சி தூளாக கீழே கிடக்கின்றது. பார்த்தீங்கன்னா இராணுவத்தினருடைய இந்த கேம்பில் இருக்கின்ற தூணுகள் எல்லாம் உடைப்பட்டிருக்கின்றது. அப்படி பெரிய ஒரு பிரதேசமாக இந்த இடங்கள் இருக்குது பாருங்க. எல்லாம் வாழை தோட்டங்கள்லாம் அமைய பெற்றிருக்கின்றது. பூங்கனி சோலை மாதிரி பூங்கொண்டுகள் தான் கூடுதலாக இந்த இடங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்க இதில் பூ மரங்கள் பாருங்க, எல்லாம் பூ மரங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பின்னால் வரலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிக அழகாக காட்சி அளிக்கும். இதில் ஐயா மேல எல்லாம் வந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஏன்னா மக்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல பார்ப்போம், இங்கே வேலிகள் அமைக்கப்பட்டு இந்த இடங்கள் எப்படி எப்படி இருக்குன்றது பார்க்க போறீங்க. அப்படி பூங்காண்டுகள் வச்சு வேலிகள் எல்லாம் அடைச்சிருக்கணும்.
நாங்களும் தான் புதுசாக வந்திருக்கிறோம். இப்படி இப்படி எல்லாம் அந்த பூங்கொண்டெல்லாம் நல்ல அழகாக எல்லாம் வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க. இப்படி இந்த பூங்கா நிச்சவுள்ள மாதிரி தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இங்கே அளவு வீடு அமைய பெற்றிருக்கின்றது நினைக்கின்றேன். அதில் முன்னுக்கு போன ஒரு கொட்டகை மாதிரி அமைச்சிருக்கிறார்கள். இப்படி இஞ்சால பூங்கொண்டுகள் பாருங்க. பூங்கொண்டெல்லாம் அழகாக வச்சிருக்கணும். இஞ்சால வாழை தோட்டங்கள் அப்படி பல அழகாக இந்த இடங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் இதில் பெரியாக்கள் இருந்திருப்பீர்கள் நினைக்கிறேன். தோட்டங்கள் பாருங்க. தோட்டம் இது வீடு வீடு இந்த வீடுல பெரிய பெரிய ஆக்களாரம் இருந்திருப்பின நினைக்கிறேன். உள்ளுக்கு போய் பார்ப்போம் அப்படி எப்படி இருக்கிறாங்க. இதான் ரூம் பாருங்க. பெட்ஷீட்டுகள் கட்டி இருக்கணும். பெட்ஷீட்டுகள் கட்டி இருக்கின்றது. அப்படி எங்களை பார்த்தோம்னு சொன்னால் நாய்கள்லாம் நிற்குது. இவர்கள் வளர்த்த நாய்கள் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கணும். அவர்கள் பசியில் நிற்கணும். எல்லாரும் எங்களே சுழண்டு கொண்டு திரியினர். இவர்கள் இராணுவத்தினருடைய பயன்படுத்திய வீடு பார்க்குறோம். இது அவர்கள் கண்ணாடிகள் வச்சிருந்தார்கள் தெரியாது. இங்கால பின்புற பகுதிகள், பாத்ரூம்கள், இங்கால மிருகாணிகள், இதில் கேம்புகள் அமைத்தார்கள் தெரியாது. மரங்களால் வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இப்படி இடங்களை பார்க்குறீங்க. அப்படி இப்படி பெரிய வாழைத்தோட்டங்கள் காணிகளை பார்க்குறீங்க. இது ஒரு வீடு வீடு பாருங்க. அப்படி வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அத்தோடு அவர்களுடைய இடங்கள் சாப்பாடுகள் பயன்படுத்திய பொருட்கள் பெட்டிகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கடலில் மரங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தினர் பயன்படுத்திய பொருட்கள் பெட்டிகளை பார்க்குறீங்க. போத்தல்கள் நிரம்பி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பெரிய ஒரு பிரதேசத்தை தான் விட்டிருக்கிறேன். வாழைத்தோட்டங்கள் நிரம்பியதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தொட்டி மாதிரி அமைச்சிருக்கிறார்கள். அந்த கிணறு போன்ற அமைப்பில் தான் இந்த தொட்டி காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலேயும் கேம்ப் ஒன்று இருந்திருக்க நினைக்கின்றேன் சொன்னால் உள்ளுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கின்றது. கேம்பெல்லாம் உடைச்சிருக்கு பாருங்க. உடைச்ச பகுதியை பார்க்குறீங்க. எல்லாம் தூள் தூளாக எல்லாம் உடைச்சு அடையாளமே தெரியாத வகையில தான் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். எல்லாம் மக்களுடைய காணிகளாம் இது விடுவித்தது மக்கள் சந்தோஷம் என்று கூறுகிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் இந்த இராணுவத்தினர் இருக்கிறது தமக்கு சந்தோஷம் என்று கூறுகிறார்கள். அவர்கள் இருந்தபடியாக தாங்கள் பாதுகாப்பாக இருந்ததாகவும் பல சட்டவிரோத செயற்பாடுகள் இந்த இடங்களில் காணப்பட்டதாகவும் இது மீண்டும் இராணுவத்தில் இருந்த சந்தோஷம் அளித்ததாகவும் எந்தவித தமக்கு பிரச்சனைகள் இராணுவத்தில் கொடுத்ததில்லை என கூறுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி பெரிய பெரிய இடங்கள் இடங்களை பாருங்க. எல்லாம் உடைச்சி தான் போட்டு வேலிகள் எல்லாம் கட்டிடங்கள் எல்லாம் உடைச்சி. ஆனால் இந்த இடங்கள் சிலதுகளை நல்ல அழகாக வச்சிருக்கிறார்கள். வீட்டு தோட்டங்கள் அமைச்சு இந்த பூங்கண்டுகள் மற்றும் வாழை தோட்டங்கள் எல்லாம் வச்சு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இந்த வயல் நிலங்களுக்கு செல்கின்ற பாதை பார்க்குறீங்க. குப்பைகள் எல்லாம் சில கேம்புகள் இருந்தது. மற்றும் இதில் மரங்கள் எல்லாம் கரை ஒட்டி பாருங்க. மற்ற அங்காலையெல்லாம் தோட்டங்கள் தோட்ட காணிகள் உள்ள பகுதி தான் இந்தியாவில் இருந்தது. பக்கத்தில் தோட்ட காணிகள் தான். அப்படி பெரிய ஒரு பிரதேசத்தை இராணுவத்தினர் விடுவித்திருக்கிறார்கள். இருந்தது அப்படி சந்தோஷமா பிரச்சனை எங்களுக்கு அவங்க தாங்க தண்டை வாழ்மை சோடினாங்க. நாங்கள் எங்களுக்கு அவங்க தான் அவங்க தண்டை வேறு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு இருந்தது அப்படி ஒரு பாதுகாப்பாக இருக்கு. அதை வந்து பிரச்சனை இங்கே நாங்கள் என்ன உண்டியது உங்களுக்கு இப்போ நான் உங்களோட கலவை தான் போக முடியாது. அவையில் இருந்ததால கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்தது. அவங்க
இங்கே குடிகார கூட தானே அப்படியானே தான். அதான் என்ன செய்கிறது அப்போ இருந்தால் நல்ல வேணே. அதுதான் நாங்கள் இதை பற்றி அவங்களும் வேணும்னா அப்போ நேற்று தான் விட்டுருக்கணும் வேணே. பண்ணி தான் விட்டுட்டாங்க. சரி என்ன ஓகே. இதில் பாருங்க மாடுகளை பாருங்க கொண்டு போய் அந்த இராணுவத்தினருடைய கேம்பில் மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து விட்டிருக்கணும் தானே இப்போ கட்டுறதுக்கு கொண்டு போய் உங்களுக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கிழமும் இராணுவத்தினர் குடிகொண்ட பகுதியை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பல இடங்களிலே பல பொருட்கள் எரிக்கப்பட்டு சென்றிருக்கின்றது. இதில் எல்லாம் எரிச்சிருக்கணும். என்னென்ன எரித்தார்களோ தெரியவில்லை. அப்படி ஒரு பெரிய ஒரு பிரதேசம் இராணுவத்தினருடைய கைகளில் இருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு இப்போ செல்ல உள்ளது. இது முதல் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா மாடுகள் வெட்டுகின்ற பகுதி என்று கூறுகிறார்கள். மாடுகள் ஆடுகள் வெட்டுகின்ற இடமாம் என்று சொன்னார்கள். பாருங்க இப்படி இடம் வந்து இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இடமும் இந்த இது என்ன ஓடுகள் சீட்டுகள் உடைந்தது. மற்றது இராணுவத்தினர் பயன்படுத்தி விட்டு சென்ற பொருட்களை பார்க்குறீங்க எல்லாம் உடைந்து தூளாக கிடக்கின்றது. பேணிகள் எல்லாம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. கொமட்டுகள் எல்லாம் கிடக்கின்றது. இந்த பகுதிகள் முழுவதுமாக இந்த பனை மரங்களால் சூழப்பட்ட பகுதிகளாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு பற்றைகள் நிரம்பிய பகுதிகளில் தான் இராணுவத்தினர் இருந்திருக்கிறார்கள். பாருங்கள் எப்படி எப்படி விட்டாங்கன்ட்டு பாருங்கள். வடலி எல்லாம் வட்டி வச்சிருக்கணும். இந்த பகுதிக்கு செல்கின்ற பாதை பார்க்குறீங்க எப்படி எப்படி விட்டாங்கன்ட்டு. பற்றை காடுகள் நிரம்பியதாக தான் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சொன்னால் நெல் வெட்டுகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. அத்தோடு பலர் தோட்டங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொக்குகளை பாருங்கள், இந்த நெல்லுகள் வெட்டிட்டு இந்த புல் உழைக்க அந்த கொக்குகள் எல்லாம் வந்து இந்த புழுகளை வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எவ்வளோ கொக்குலன்னு பாருங்க பறகு. நான் தோட்டத்தில் உழுது கொண்டிருக்கிறேன். இந்த சிறு தானிய பயிற்சியை செய்வதற்காக உழுது கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. இப்போ நெல்லுகள் எல்லாம் வெட்டி முடிஞ்சது. அப்போ அடுத்த பயிற்சிக்கு கத்தரி, மிளகாய் போன்ற பொருட்கள் போன்ற பயிர்களை நடுவதற்காக தற்போது மண்களை பதப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கொக்குகளை பாருங்கள், கொக்குகள் அடிபடின வந்த வெயில். இப்போ உல அந்த கொக்குகள் வந்து விழுந்து அந்த புழுக்களை சாப்பிட்றதுக்காக வந்து கொண்டிருக்கின்றது. பல கொக்குகள் பாருங்கள். இந்த இடங்கள் முழுவதுமாக தற்போது வெங்காய பயிற்சியை செய்திருக்கிறேன் பாருங்க. இதில் பார்த்திங்கன்னா விவசாய பயிற்சியை செய்வதற்காக தற்போது அந்த கண்டுகளுக்கு பயிர்கள் போட்டிருக்கணும் போடாது நட்டு இப்போ தண்ணி போட்டு கொண்டிருக்கிறோம். பழைய இரும்புகள், தகரங்கள்